பிசினஸை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவான ஒரு growth இருக்கும். பட் அந்த growth வந்து ஒரு லாங் லாஸ்டிங்கான கடைசி வரைக்கும் கொண்டு போகக்கூடிய அந்த ஒரு ஆற்றலை வந்து சனி கொடுப்பாரு. நிறைய லைஃப் லெசன் மூலமா தான் கொண்டு வருவாசி. ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கு. இப்போ நீங்க வந்து குரு எடுத்தீங்கன்னா அது டீச்சிங், சுக்கிரன் எடுத்தீங்கன்னா அது ஆடம்பரம் அந்த அழகு, சனி எடுத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லைஃப் லெசன் தான். ஸோ ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு விஷயம் நம்ம வந்து பாக்குறோம்ல. அந்த வகையில சனி உங்களுக்கு ஜென்ம சனியா இருக்கிறதுனால இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் அது எந்த வித வயதினரா இருக்கட்டும், வயது இங்க வேண்டவே மாட்டாங்க. சின்ன வயசுல இருந்து ஒரு 80+ ஏஜ்ல இருக்கவங்களுக்குமே நான் சொல்ற ஒரே விஷயம் ஒண்ணுதான், இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் சொல்ற ஒரே விஷயம் ஒண்ணுதான், டிலே இருக்கும், தடை இருக்கும், தாமதம் இருக்கும், சனி கொடுப்பாரு. பட் ஆனா கொடுக்குற விஷயத்த கண்டிப்பான முறையில உங்களுக்கு கொடுப்பாருன்றதை மட்டும் நீங்க மறக்கணும். ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்துல முக்கிய முடிவுகள் கண்டிப்பா நீங்க எடுப்பீங்க. அதுவும் ரொம்ப பாசிட்டிவான முடிவுகளா தான் இருக்கும். என்னடா இது அப்படின்ற மாதிரி எதுவும் குழப்பம்லாம் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா இப்ப அடுத்த கட்ட நகர்வுல 5ஆம் இடத்துல குரு வரதுனால நிறைய பேருக்கு வந்து விருப்பப்பட்ட திருமணத்துல தான் ஆசை வரும்.